தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று வெளியான நடிகர் ரவி மோகன் அவர்களுடைய பேட்டி பலருடைய கவனம் ஈர்த்திருக்கு. இதை பார்க்கும்போது ஆண்களும் உளவியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை பத்தி சைக்காலஜிஸ்ட் ரேவதி மோகன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. இன்னைக்கு ரவி மோகன் அவங்களுடைய பேட்டி பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய மனைவி குழந்தைங்களை கூட பார்க்க விடாம உளவியல் ரீதியா ரொம்பவும் தன்னை டார்ச்சர் பண்ண மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகியிருப்பாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாவே இந்த குடும்ப நலன் சார்ந்த ப்ராப்ளம்ல நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் வரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா தயவு செய்து உங்களுக்குள்ள சார்ட் அவுட் பண்ணிக்க பார்க்கணும். அப்படியும் நீங்க தேர்ட் பர்சன் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட ஒரு சைக்காலஜிஸ்டையோ இல்லாட்டி உங்க ரெண்டு பேர்த்துக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு பர்சன் கிட்ட அந்த மாதிரிதான் நீங்க போய் கேட்கணுங்க. சோ அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட மாமியார் அவங்கள பத்தி ஒரு குற்றம் சாட்டி இருந்தாங்க. மனைவி அவங்க பேர்லயும் குற்றம் சாட்டி இருந்தாங்க. மேரேஜ்ல ஜெனரலாவே எப்ப ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா பவர் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கண்ட்ரோல் யாரு பவர் பிளே யாருக்கு அதிகமான ஒரு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றது அந்த மாதிரியான விஷயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது சரிப்படுத்தவே முடியாது. ஏன்னா இப்ப நான் பெரியாளா நீ பெரியாளான்னு இருக்கும் போது இப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்ட போனாலுமே நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு தான் சொல்லுவாங்களே தாண்டி அந்த ப்ராப்ளம சார்ட் அவுட் பண்றதை தாண்டி அந்த பர்சன்ல குற்றம் சாட்டுறதுதான் தேர்ட் பர்சன் ஜாஸ்தி போக்கஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பா ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் அப்ரோச் பண்றது ஒரு குடும்பத்துக்கும் இந்த சொசைட்டிக்குமே ஒரு நல்ல விஷயங்க. இப்போ ரவி மோகன் தன்னுடைய பெண் தோழியோட சேர்ந்து இருக்கிறது தான் பல பிரச்சனைக்கு வழிவகுத்திருக்கு. இந்த மாதிரி ஆண்கள் ஒரு மாரல் சப்போர்ட் வெளியில இருந்து எடுத்துக்கிறது என்ன மாதிரி இருக்கும்னு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மாரல் சப்போர்ட் எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அது ப்ரொஃபஷனலா போயிட்டா தப்பு கிடையாது. இப்ப இதுவே ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு நபர் ஃப்ரெண்டுன்னு சொல்றதோ இல்லாட்டி ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்றதோ அப்பதான் ஃபேமிலியில இன்னும் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா இந்த சொசைட்டி ஒருத்தவங்களோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க என்னதான் ஒரு நல்ல ஒரு தோழியாவே இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த தோழி ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல. இன்னொன்னு அவரோட ஃபேமிலியோட சேர்ந்து சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. கெனிஷா அவர்களும் சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஃபேமிலி இல்ல ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபேமிலி சைல்ட்ஹுட் கோ த்ரூ பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இவர் ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்காக தான் போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களால முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா எப்பயுமே எங்களை நம்பி ஒரு கிளைண்ட் இதுதான் எத்திக்ஸும் கூட, எங்களை நம்பி ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஒரு டஃப் டைம் கோ த்ரூ பண்றாங்கன்றத அவங்களோட இன்ஃபார்மெண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்தணும். ஃபேமிலி மெம்பரே ஒரு டஃப்பான டைம் கோ த்ரூ பண்றாங்க அப்படின்னா லீகலா உங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுக்கணும். சைக்காலஜிஸ்ட்ன்ற ரோலை நான் பிரேக் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்டா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு போனா ஆட்டோமேட்டிக்கா இந்த சொசைட்டி அவங்க ரொம்ப நல்ல பர்சனாவே இருந்தாலுமே கேரக்டர் ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது சொசைட்டி கரெக்ட் அப்படின்னு நான் மீன் பண்ண கிடையாது. அவர் ரொம்ப ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கறதுனால ஈஸியா எல்லாருமே we are ready to speak about you அப்படிங்கறாங்க. ஆனா சொசைட்டில இது மிகவும் முற்றிலும் தவறான ஒரு விஷயங்க. ஏன் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா அவங்கள பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பர்சனல் லைஃப் பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே நான் ஆகட்டும் நீங்களாகட்டும் எந்த ஒரு ஒரு மனுஷங்களுக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. இப்போ டிவி டெலிவிஷன் சேனல்ல நீங்க எல்லாம் வரீங்க. இப்ப திடீர்னு யாராவது ஒரு வாட்டி ரோட்ல போயிட்டு இருக்கும் போதோ இல்லாட்டி ஒரு கோவில் போகும்போதோ உங்களை கூப்பிட்டு அவங்க பர்சனல் லைஃப் பத்தி சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதே மாதிரிதானே அவங்களும் மாஸ் மீடியால அதிகமா தெரிஞ்சிருக்கிறதுனால, ஏன்னா அது அவங்களோட தொழில். எப்படி ஆங்கரிங் அவங்களோட தொழிலோ சைக்காலஜிஸ்ட் என்னோட தொழிலோ அதே மாதிரி சினிமால நடிக்கிறதுன்றது அது அவரோட தொழில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குதுங்கும் போது அவங்களோட அன்பு அதிகமா சம்பாதிப்பாங்க. ஒரு சில விஷயம் என்ன பண்றாங்கன்னா, நான் உன் மேல அன்பா இருக்கேன் நீ என்கிட்ட சொல்லு, நீ உன்னோட படத்தை காசு கொடுத்து பாக்குற நீ என்கிட்ட சொல்லு. படத்தை காசு கொடுத்து பாக்குறீங்கன்னா படத்தை பத்தி எவ்வளவு விஷயம் வேணாலும் கேட்கலாமே. ப்ரொஃபஷனலா நீங்க என்ன வேணாலும் கேட்கலாமே. தனிப்பட்ட முறையில நம்ம கிட்ட கேட்கறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். இன்ஃபேக்ட் சைக்காலஜிஸ்ட் நானு ஒரு சில புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கும் போதும்
என்னையும் கேட்பாங்க, மேம் வீட்ல அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க, அண்ணா எல்லாம் எப்படி இருக்காங்க போது ஐம் லைக், நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், இதெல்லாம் நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும், இது அவசியமே இல்லாத கேள்வி. சைக்காலஜிக்கல் ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்கு. ஒரு டஃப்பான டைம் கோ த்ரூ பண்றாங்க, இதுல இருந்து எப்படி மீண்டு வரதுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, வாங்க. அதேதான் அவரும் சொல்றாரு. எனக்கு வந்து சினிமா பத்தி கேள்வி கேக்குறீங்களா, என்னோட நடிப்பை பத்தி சொல்றீங்களா, யார் வேணாலும் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா என் பர்சனல் லைஃப்ல நான் என்ன மாதிரியான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டை தாண்டி யாருமே ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒரு கேள்வி கேட்கவும் கூடாது. இன்னொன்னு நீங்க கேட்டிருந்தீங்க, அவங்க மாரல் சப்போர்ட் எடுத்துக்கிறது. மாரல் சப்போர்ட் ஒரு சைக்காலஜிஸ்டா எடுத்துக்கிறது நல்லதுதான். ஆனா அப்போ வந்து அவரு வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கையெல்லாம் கிழிச்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. அது டிப்ரெஷனோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். அவர் சொன்ன விதத்தை வச்சு மட்டுமே நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே ஒருத்தவங்க டஃப்பான டைம் கோ த்ரூ பண்றாங்க அப்படின்னா இன்னொரு ஹியூமன் பீயிங்கால மட்டும்தான் சரிப்படுத்த முடியும். இன்ஃபேக்ட் அவங்க கெனிஷா என்ன பண்ணிருந்திருக்கலாம் அப்படின்னா 100% என் திரு ரவிமோகன் அவர்களுக்கு அவங்களோட பிரதர் இருக்காங்க, அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி இருக்காங்க. இந்த சைக்காலஜிஸ்ட் அவங்க கூட சேர்ந்து ஒரு சப்போர்ட் கொடுத்திருந்தா தப்பு கிடையாது. இவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது இன்னுமே வந்து அவங்கள இன்னும் அவரோட கேரக்டர் வந்து குவெஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க ஒய்ஃப் சைட்ல இருந்து பார்க்கும்போது. இட் இஸ் சம்திங் லைக் ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயர் அப்படின்ற மாதிரி தான் ப்ராஜெக்ட் ஆகி இருந்திருக்குங்க. ஓகே, இப்போ நாட் ஒன்லி செலிபிரிட்டிஸ், இப்போ திருமணத்தை மீறிய இந்த காதல் அஃபேர், ஏதோ ஒரு திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருக்கு இல்லைங்களா, இது ஆண்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு அன்பை கொடுக்குதுங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி வருவாங்க. ஆனா இது வந்து ஒரு டெம்பரரி பிளஷர். இட் இஸ் சம்திங் லைக் இது வந்து ஒரு லீகலா அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயம். அப்படிங்கும்போது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி போகும்போது யார் வேணாலும் இன்னொரு பர்சன் மேல கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இது அவங்களோட உறவுகளுக்கும் அவங்களோட மன நிம்மதிக்கும் களங்கம் ஏற்படுத்துது. அப்படிங்கும்போது இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இப்போ ஒரே ஒரு தனிப்பட்ட நபர் வரும்போதான ப்ராப்ளம். இப்போ ஒரு குரூப்பா ஒரு ஃபேமிலியா வரலாமே, குரூப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸா வரலாமே, இதனால இன்னொருத்தவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்ற மாதிரி தானே இன்னொரு பர்சன் வந்து யோசிப்பாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இது வந்து ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சின்ன வயசுல நீங்க எல்லாம் அந்த பஞ்சதந்திரா ஸ்டோரி கேட்டிருப்பீங்கல்ல, அந்த முதல மேல அந்த மங்கி உட்காந்துட்டு போகும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 முதலை இருக்கும். அந்த முதலை வந்து ரொம்ப தூரமா நாவல் பழம் சாப்பிடுறதுக்காக வரும். சரி, நாவல் பழம் சாப்பிடுறதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல இருந்து ஒரு மங்கி வந்து உழுக்கும். உழுப்புனதுக்கு அப்புறமா அந்த மங்கியும் அந்த முதலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த முதலை என்ன பண்ணுமா, எப்ப பார்த்தாலும் போயிட்டு அவங்க ஒய்ஃப்ல முதலை கிட்ட இந்த மாதிரி இந்த மங்கி அப்படி சேஷ்டை பண்ணுச்சு அப்படிங்கும்போது அந்த ஃபீமேல் முதலைக்கு வந்து ரொம்ப பொசசிவ்னஸ் ஆயிடுமா. சரி, இந்த மங்கி வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இன்னொருத்தவங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கும் போது நம்மளை விட்டு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் வரும். அப்ப வந்து அந்த பொசசிவ்னஸ் வரும். அப்ப வந்து டாக்ஸிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ் பேட்டர்ன் யாருமே பார்க்கவே மாட்டாங்க. அதே மாதிரி என்ன ஆகும், இந்த முதல வந்து இந்த மங்கி வச்சு கூட்டிட்டு போகும்போது சொல்லுமா, இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு. அப்படி இருக்கும்போது இந்த மங்கி வந்து எஸ்கேப் ஆகிக்குமா. சோ இந்த ஸ்டோரி தான் என்னால ரிலேட் பண்ண முடியற மாதிரி இருக்கு. கெனிஷா அவர்களுக்கு வந்து நிறைய பாவம் டிஜிட்டல் புல்லிங்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால there is a breakthrough point for everyone இல்லைங்களா. சோ அது வந்து ரொம்ப டஃப்பான டைம். இன்னொன்னு வந்து ரவிமோகன் அவர்களுமே வந்து திருப்பியும் சினிமால நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஏன் நடிக்க மாட்டேன்னு சொல்றீங்க, இப்ப அது ப்ராப்ளம் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி அந்த ஒண்ணு டிவோர்ஸ் இல்லாட்டி 2 பேருமே மேபி கடவுள் புண்ணியத்துல டஃப்பான டைம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமோட வந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் இங்க சேர்ந்து போயிருந்திருக்காங்க. நடுவுல பேசுறவங்க ஒரு மீடியேட்டர் 2 பேர்த்துக்குமே எது நல்லதுன்னு தான் யோசிச்சு அவங்களோட வார்த்தையை விடணுமே தாண்டி, ஒரு ஹெல்ப் பண்ணணுமே தாண்டி, ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் ஆஃபர் பண்ணணுமே தாண்டி, இதுல யாரு கரெக்ட் யாரு தப்பு அப்படிங்கறது வந்து கொண்டுட்டு போனோம்னா ரொம்ப சேலஞ்சிங் தான். இது ஒருத்தவங்களோட லைஃப் மட்டுமே இல்லாம அது எவ்வளவு ஒரு கேள்விக்குறியாக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் திரு ஜெயம் ரவி அவர்களை கேள்வி கேட்கிறோம், ஆர்த்தி அவர்களை கேள்வி கேட்கிறோம், கெனிஷா அவர்களை கேள்வி கேட்கிறோம். இப்போ நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க, உங்க கேள்வி எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு அப்படின்னா how do you feel?
சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை யார் கூட எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இப்போ இதே மாதிரிதானே நான் ஒரு கடினமான வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கறதுமே இல்ல. அது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா அஃபெக்ட் பண்ணும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஆப்வியஸ்லி சந்தோஷப்படுவாங்க நல்ல விஷயம் கேட்டா. இதே நீங்க டஃப்பான விஷயம் கோ த்ரூ பண்ணா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பெயின்ஃபுல்லான விஷயம் கோ த்ரூ பண்ணுவாங்க. நமக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க, நம்ம சொல்ற ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஜோன்ல கொண்டுட்டு போகுது பாருங்க. செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டுட்டு போகுது அப்படின்னா சொசைட்டி எந்த அளவுக்கு ஒரு பின்தங்கின மென்டாலிட்டியோட இருக்கிறாங்க. நம்ம ஒருத்தவங்ககிட்ட அனாவசியமான ஒரு கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கறது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எல்லாத்து லைஃப்லயும் ஒரு டஃப்பான ஜோன் இருக்கும். அதை கூப்பிட்டு வச்சு ஒருத்தவங்க கேட்டா நல்ல விஷயமா? இல்ல இல்ல. இது வந்து பேராசைக்காலஜி சொல்லுவோம். அதாவது சினிமால பாக்குறது அவங்க நம்மளுக்கு ரொம்ப ரிலேட் ஆனவங்க, நம்ம தான் போய் காப்பாத்தணும், நம்ம தான் அவங்களோட அக்கறையா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. பட் தட் இஸ் நாட் ரைட். சினிமா இஸ் சினிமா. இப்ப எவ்வளவு பிசினஸ் இருக்கே. கார்பெண்டர் இருக்காங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர் இருக்காங்க, ஏஐ டெவலப்பர் இருக்காங்க, எவ்வளவு ப்ரொஃபஷன்ஸ் இருக்குல்ல. ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட முகத்தை நம்ம ரெகுலரா பாக்குறதுனால, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான கதாபாத்திரத்துல நடிக்கிறதுனால அவங்கள ஒருத்தவங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னொன்னு ஹேட் குரூப்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கெனிஷா அவங்க சொன்ன மாதிரி நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்போ ட்ரம்ப் சைனா போயிட்டு வந்திருக்கிறாரு, இப்ப என்ன நடக்குமோ தெரியல இல்ல. நம்ம பாரத பிரதமர் சொல்லிருக்காங்க, தயவு செய்து பெட்ரோல் டீசல் எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்க, அடுத்து வந்து ஹோம் ஸ்கூலிங் போற மாதிரி மறுபடியும் நிலைமை வரும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வருமானு எவ்வளவு நிலைமை வரும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தவங்களோட நீங்க அக்கறையா இருக்கீங்க நான் இல்லன்னு சொல்லல, ஆனா அவங்க நீங்க நம்ம கேக்குற விஷயம் ஏதோ ஒருத்தவங்களை காயப்படுத்தும்ன்றது நமக்கு தெரியாது இல்ல. புரியுது புரியுது மேம். நம்மளோட யதார்த்தம் இன்னொருத்தவங்களுக்கு காயப்படுத்துற மாதிரி இருக்க கூடாது, ரைட்? ஆமா. ஆரத்தி வந்து இவ்ளோ நாள் அவங்க நிறைய ரவி மேல கம்ப்ளைண்ட் சொல்லும் போது அமைதியா இருந்த ரவி இன்னைக்கு கெனிஷா தன்னை விட்டு பிரியறாங்க அப்படின்னும் போது ரவி வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்காரு, இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? என்ன கேட்டா எப்பயுமே நம்ம சொல்லி இருந்திருக்கலாம் இந்த பொசிஷன்ல உட்காந்து. அப்ப ரவி முன்னாடியே திரு ரவி அவர்கள் முன்னாடியே பேசி இருந்திருக்கலாம்ல. ஏன் பேசாம போனாங்க? இவங்களை விட்டு பிரியறதுதான் உங்களுக்கு வருத்தமா? அது அந்த சிச்சுவேஷன்ல ஒரு பர்சன் அந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும், அமைதியா தான் இருக்கணும் அப்படிங்கிறது அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ நம்மளே ஜட்ஜ் பண்ண கூடாதுல்ல. கெனிஷா மட்டும் தான் போறாங்களா, இல்லாட்டி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதனால அதிருப்தி இருக்குதா, எப்படி அவர் வந்து இந்த ப்ராப்ளம வந்து டீல் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது வந்து நான் திரு ரவி அவர்களையோ நம்ம குற்றம் சாட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம்ல, இதே குவெஸ்டின் தானே சின்மய் அவர்களையும் கேட்டோம், நீங்க ஏன் வந்து அப்பவே நீங்க சொல்லல அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு செலிபிரிட்டியோட சேலஞ்சஸ் அப்படின்றது இல்லாம நம்ம பிரெயின் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணும். ஒரு சேலஞ்ச் வருதுன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்கும், சாரி 4 டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒன்னு ஃபைட், அது கூட போராடுவேன். இன்னொன்னு ஃபிளைட், அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன், அது எந்த வழியா வேணாலும் இருக்கலாம். 3வது ஃப்ரீஸ், நான் உறைஞ்சு போயிடுவேன். 4வது ஃபான், நான் வந்து விக்டிம், நான் அப்பாவி அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறது. சோ இந்த 4 டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ்ல இவ்வளவு நாள் வந்து சைலண்ட் ஸ்டேட்ல இருந்தாங்க. பிகாஸ் அவர் சொன்ன மாதிரி அவருக்குன்னு என்ன வேல்யூஸ்ன்றது நமக்கு தெரியல. டு பி ஹானஸ்ட், நம்ம பேசிட்டு இருக்கிற ஒருத்தருமே என்னோட பர்சனல் கிளைண்ட் கிடையாது, திரு ரவி அவர்களும் கிடையாது. இந்த ப்ராப்ளம பத்தி முழுசா தெரிஞ்சவங்க வந்து திரு ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும், மேபி அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணினா கெனிஷா அவர்களும் ஆர்த்தி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் திரு ரவி அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமா இருக்கலாம். ஆனா நம்ம தனிப்பட்ட முறையில இவங்க போனதுனால இப்ப நீங்க பிரஸ் மீட் கொடுக்குறீங்களா அப்படின்றத தாண்டி ஏன் இவ்வளவு நாள் பிரஸ் மீட் கொடுக்காம எந்த ஒரு விஷயம் ஸ்டாப் பண்ண வச்சது? மேபி நம்மளோட ஃபியர் ஆஃப் அவருக்கு திருப்பி ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் தானே. நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கிறோம்டா, நாட் எல்லாருமே இந்த மூவி டயலாக் தான், நம்ம நாட் ஆல் தி ஸ்மைலிங் ஃபேசஸ் ஆர் ட்ரூலி ஹாப்பி இன்சைட். எவ்வளவு நாள் நம்மளே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போது நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நெய்பர்ஸ் கிட்டயோ ஃபேக்கா ஐம் ஃபைன்னு சொல்லி இருந்திருக்கிறோம். ஏன் அப்படி சொல்லி இருக்கிறோம்? அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்களா, இல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்களா, இது அவங்களுக்கு தேவையில்லை, என் பிரச்சனை என்னோட போகட்டும் அப்படின்ற மாதிரி தானே. நாளைக்கு சரியாயிடும், இல்லாட்டி இந்த ப்ராப்ளம் பத்தின பார்வையோட தான் நாளைக்கும் என்ன இவங்க பாப்பாங்க அப்படின்ற ஒரு ரீசன் தானே.
இது மாதிரி உங்களோட கிளைண்ட்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளோட உங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு நீங்க கொடுக்குற சஜஷன் என்னவா இருக்கு மேம்? நான் ஜெனரல் சஜஷன் குடுக்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்தாங்க அப்படின்னா, அவங்களோட பர்சனாலிட்டி என்னன்றத தான் நான் அசஸ் பண்ணுவேன். அவங்க பர்சனாலிட்டி என்ன, அவங்க வேல்யூஸ் என்ன, அவங்களோட கோப்பிங் மெக்கானிசம் என்ன அப்படிங்கறத பார்த்து தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அதை பொறுத்து தான் அவங்களுக்கு கவுன்சிலிங் ஒர்க் ஆகுமா, கவுன்சிலிங் கூடவே தெரப்பி ஒர்க் ஆகுமா, இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெடிகேஷன் தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். சோ அவங்க சொல்லியிருந்தாங்க, கெனிஷா சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க இன்னும் அடிஷனல் சப்போர்ட் கொடுத்திருந்திருக்கணுமே தாண்டி ஒரு ஃப்ரெண்டா வந்திருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எங்க ப்ரொஃபஷன்ல எத்திக்ஸ் கிடையாது. ஆனா அதையும் தாண்டி அவங்க என்ன ஸ்கூல் ஆஃப் பிரின்சிபல் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. இன்னொன்னு எப்பயுமே நான் சொல்லுவேன், என்னோட கிளைண்ட்ஸ் கிட்டயுமே நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் உங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், ஆனா நான் உங்க ஃப்ரெண்டு கிடையாது. ப்ளீஸ் ரிமெம்பர், அந்த பவுண்டரி மெயின்டைன் பண்றது ஒர்க் பிளேஸ்ல மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட மட்டுமே இல்லாம எல்லா டைமுமே நமக்கு இருக்கணும். நிறைய பேர் வந்து என் கிளைண்ட்ஸே சொல்லுவாங்க, மேம் நீங்க எனக்கு அக்கா மாதிரி, நீங்க என் ஃப்ரெண்டு மாதிரி, என்னை என் பொண்ணு மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் உங்க பொண்ணு ஆகிட்டா, நான் உங்களோட அக்கா தங்கச்சி ஆகிட்டேன்னா நாளைக்கு யார் உங்களுக்கு ஒரு நல்ல சைக்காலஜிஸ்டா இருப்பாங்க? அப்ப சைக்காலஜிஸ்ட்னா நீங்க யாரை விஷுவலைஸ் பண்ணுவீங்க, ரைட்? அவங்களோட அறியாமையில சொன்னாலுமே we need to எங்களோட ப்ரொஃபஷன்ல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேஸ் காலேஜ்ல சொல்லி கொடுக்கிற விஷயம் இதுதான். உங்க கிளைண்ட் கிட்ட நீங்க என்னைக்குமே you need to maintain a strong boundary because we are dealing with the emotion. அப்ப எமோஷனை டீல் பண்ணி அந்த சேலஞ்சஸ்ல இருந்து வெளில கொண்டு வராங்க, மென்டல் சேலஞ்சஸ்ல இருந்து வெளில கொண்டு வரோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டிரான்ஸ்பரன்ஸ் அண்ட் கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்க ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூலே எங்களுக்கு. சோ யார் வந்தாலும் சரி, யூ கேனாட் பி நான் என்னோட பிராக்டிஸ்ல ஃபாலோ பண்றதை சொல்றேன், மை ஃப்ரெண்ட், கிளைண்ட்ஸ் ஆர் மை கிளைண்ட்ஸ். அதை வந்து ரொம்ப எத்திக்கலா மாரலா அவங்களுக்குள்ள இருந்து என்ன பெஸ்ட் கொண்டுட்டு வர முடியுமோ அதுதான் வந்து நாங்க பண்ணுவோங்க. இப்ப இந்த காலங்கள்ல ஊடகங்கள்லயாகட்டும், சமூக வலைதளங்கள்லயாகட்டும், நாட் ஓன்லி செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரி திருமணத்தை மீறிய உறவுகள் நம்மளால நிறைய பார்க்க முடியுது. ஆண்கள் மனதளவுல ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்களா? அவங்களால குடும்ப சுமைகளை சுமக்க முடியலையா? இல்ல அவங்களுக்கு மனைவி அப்படின்றத தாண்டி வெளியில இருந்து காதல் அப்படிங்கறது ஒண்ணு தேவைப்படுதா? சோ நம்ம இது வந்து ஜெனரலா ஸ்டீரியோ டைப் பண்ணவே முடியாது. ஆண்கள் தான் எப்பயுமே இப்படி இருக்காங்க, பெண்கள் தான் எப்பயுமே இப்படி இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எனக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் உண்மையான அன்பு இல்லாததுனால மட்டும்தான் நான் போறேன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொரு சிலர் வந்து அடிஷனல் பிளஷருக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னொரு சிலர் வந்து நான் டைம் பீயிங்க்கு நான் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட ஸ்டீரியோ டைப் நம்ம ஜெனரலா பண்ணவே நம்ம முடியாது இந்த கேஸ்ல. அட் தி எண்ட் ஆஃப் த டே இது வந்து அன்எத்திக்கல் அண்ட் இல்லீகல். நம்மளோட லா பொறுத்த வரைக்கும் போறது வந்து டு பி ஹானஸ்ட் நல்லதா அப்படி கேட்டா கண்டிப்பா இல்ல. திருமணம் அல்லாத மற்ற ஒரு உறவுகளுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் என்னைக்குமே ஒரு நல்ல அங்கீகாரம் வந்து கொடுக்கறது கிடையாது. இன்னொன்னு வந்து என்ன வந்து அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா இதுக்காக தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், தயவு செய்து ஜாதகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் வாங்கன்னு. ஏன்னா ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்ல நீங்க என்ன மாதிரி பொண்ணு தேடணும்ன்றது சைக்காலஜிஸ்ட் சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மாதிரியான ஒரு பர்சனுங்கிறது ஒரு செஷன்ல 2 செஷன்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் உட்டா ராக்கா இல்ல அயனான்னு தெரிஞ்சாதான் நான் வாட்டர் அட்ராக்ட் பண்ணுவேன்னா மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுவேன்னா நான் இன்னும் வெல் ரைட். சோ ரைட்டான பார்ட்னர் சூஸ் பண்ணல அப்படிங்கும் போது இன்னும் ரொம்ப டஃப்பானதா இருக்கும் லைஃப். அவங்க சொன்னாங்க என்னால கரியர்ல போக்கஸ் பண்ண முடியல. ஆப்வியஸ்லி எவ்வளவு மென் மட்டும் இல்லாம லேடிஸ்மே நான் சொல்றேன், காமனான பீப்புள் எந்த ஒரு பயாலஜிக்கல் ரீசனுமே இல்லாம மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு பயாலஜிக்கல் ரீசனுமே இல்லாம உடம்பு சோர்வடையுதா, உங்களால உங்களுக்கு லைஃப் ரசிக்க முடியலையா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே உங்களால பண்ண முடியலையா, எதுலயுமே நாட்டமே இல்லையா, ஸ்பான்டேனியஸா சிரிக்க முடியலையா, தயவு செய்து ஒரு வெல் குவாலிஃபைடு சைக்காலஜிஸ்ட் வந்து நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா என்ன டஃப் டைம் கோ த்ரூ பண்றது சொல்யூஷன் வந்து கொடுக்குறவங்க ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் கிடையாது. நாங்க உங்களையே உங்களுக்கு உங்களோட சொல்யூஷன் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டான குவெஸ்டின்ஸ் வந்து கேட்போம்.
நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு வெல் குவாலிஃபைட் சைக்காலஜிஸ்ட், we are friendly but we are not your friends. ஆண்கள் உளவியல் ரீதியா சந்திக்கிற பல பிரச்சனைகளை பத்தி ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி மேடம். இது மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். மிக்க நன்றிமா, மிக்க நன்றி.